ஓம் நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 22ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி 2வது பதிகத்தை பார்ப்போம். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றும் அண்ணல் அங்கனாம் திரள் நிறை 60ஆம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலைக்கடலே, பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமானை திருப்பள்ளி எழுச்சி அவரை எழுப்புகின்ற இந்த பதிகத்தில் 2ஆம் நாளான இந்த பதிகத்தில் கூறுகிறார் மாணிக்கவாசகர். அருணன் இந்திரன் திசை அணுகினான். அருணன் சூரிய பகவானின் தேரோட்டியான அருணன் இந்திரன் திசை என்றால் கிழக்கு திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அதாவது சூரியனை தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அருணன் இந்திரனுடைய திசையான கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த விடியும் நேரத்தில் இருள் போய் அகன்றது, உதயம், அந்த சூரியன் உதயமாக போகிறது. அது எப்படி இருக்கிறதாம், இந்த சிவபெருமானின் கருணை எப்படி நம் பக்தர்கள் மீது கருணை எழுமோ அது போன்று அது இருக்கின்றன. அவருடைய முகம் மலர் திரு முகத்தின் கருணையின், அந்த சிவபெருமானுடைய அழகிய மலர் போன்ற அந்த முகத்தில் பக்தர்களுக்காக வரும் கருணை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருணை வெளிவருமோ அது போன்று அந்த சூரியன் எப்படி வருகிறதோ அது போன்று அவருடைய கருணையும் பக்தர்களை நோக்கி வரும். கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கனாம் திரள் நிறை 60ஆம் முரல்வன இவையோர். அந்த சூரியன் வரும்பொழுது மலர்கள் மலர்கின்றன அல்லவா, அதுபோன்று இவருடைய கருணையும் நம் மீது மலர்கின்றது. இப்பொழுது மலர்கள் மலரும் பொழுது அங்கு அந்த மலரை நோக்கி நிறைய வண்டுகள் வரும். அது அந்த வண்டுகள் போன்று தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானின் கருணையை கோரி அவர் பக்தியை கோரி அவரை வணங்குகின்றனர் அல்லவா. கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கனாம் திரள் நிறை 60ஆம் முரல்வன இவையோர். இது போன்று தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அவரிடம் வந்து அவர் கருணையை பெறுகின்றனர். இதெல்லாம் எந்த இடத்தில்? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. எந்த இடத்தில்? திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானிடம் இந்த தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து அருள் பெறுகின்றனர். அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே. அந்த தேவர்களுக்கெல்லாம் அருள் நிதி நிறைய அருளை தரக்கூடியவர் ஆனந்த மலை. ஆனந்தம் என்றால் கொஞ்சம் ஆனந்தம் அல்ல, மலை போன்று அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானே. அலைக்கடலை. அலைக்கடல் என்றும் ஓயாமல் அலைக்கடல் இருக்கும் அல்லவா, அது மாதிரி அவருடைய கருணையும் ஓயாத அவர் கருணையை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அத்தகைய சிவபெருமானை பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் எழுப்புகிறார். நாமும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவோம். ஓம் நமக் சிவாய.